இல்ல அப்போ பன்னீர்செல்வம் வந்து ஆ. கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்தே, அதாவது அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்த சில மோசமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ. ஒரு கவர்னர் மகாராஷ்டிரால இருந்து வந்தாரு, தமிழ்நாட்டுக்கு இருந்தாரு. அவரு 2க்கும் சேர்ந்து இருந்தாரு. அவரோட அசைன்மெண்ட் என்ன? ஒரு வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடுவோட அசைன்மெண்ட் என்ன அவன் இறந்த பிறகு? இதெல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ம். இவரு அதுல அந்த ஃபர்ஸ்ட் அவங்க விரிச்ச அந்த நெட்ல போய் மாட்டிட்டார். புரியுது. ஒரு ஆடிட்டரோட அட்வைஸ் மூலியமா சில தவறான சில விஷயங்களை செஞ்சதுனால, இப்ப அதிமுகன்ற பார்ட்டி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில இருந்தாலும், வேற யாரோ டெல்லியில இருந்து அதை இயக்குற ஒரு சக்தியாக தான் அது இருந்துகிட்டு இருக்கு. நீங்க அத பன்னீர்செல்வம்ன்றவரு அவருடைய சரியான நகர்வுகள் ஒரு சரியான தருணத்தில் அமையாத ஒரு விளைவு தான் இன்னைக்கு அவர் ஃபேஸ் பண்றாரு. ஏன்னா முத அம்மையார் ஜெயலலிதா தவறிய பிறகு பன்னீர்செல்வத்துக்கு இருந்த ஒரு பேரோ ஒரு மரியாதையோ வந்து மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துச்சான்றத அவங்க கட்சிக்காரங்களே சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு ஸ்டேச்சர், அந்த அம்மையார் வந்து அவரை 2 தடவை சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாங்க. 3வது தடவை அவர் அவங்க அம்மையார் இறந்த உடனே 3வது தடவை அந்த கட்சியே அவர் ஆக்குச்சு. ஏன் அப்பெல்லாம் அவங்க எடப்பாடி பழனிசாமி ஐடென்டிஃபை பண்ணலையே? ஸோ அதுக்கப்புறம் நடந்த சில ஒரு பெரிய ரெசார்ட்ல நடந்த சில விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, பன்னீர்செல்வத்தை நம்ம பன்னீர்செல்வம் அவர்களை ஃபுல்லாவே நம்ம பிளேம் பண்ண முடியாது. அவருடைய முடிவுகள் ஆரம்பத்தில் எடுத்த ஒரு முடிவு அது கடைசி வரைக்கும் அவரை வந்து தவறான ஒரு பாதையில கொண்டு போய் செலுத்திடுச்சு.